ஸோ டெக்னாலஜி இஸ் சேம் ரிமைனிங். அதில் யாரும் மாற்றலை, இன்னொரு மெம்பரின் யாரும் கண்டுபிடிக்கல. இதுவரை ஒரே மெம்பரின் ஒரே லெவல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் யூனிட் பெருசு ஓ யூனிட் பெருசுன்னு இல்லை, நாம என்ன செய்யறோம், நம்ம சரியா தவறு செய்யறோம், கரெக்டா செய்யறோமா, அந்த நம்ம எடுத்துக்கிற எந்த மாற்றத்தை நம்ம போடுறோம். எப்படி ஒரு டாக்டர் வந்து நோயை கண்டறிஞ்சு அந்த நோய்க்கு வந்து இதுதான் மருந்துன்னு அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த நோய் அங்கே குணமாகுது. அதே மாதிரி வந்து இந்த வாட்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு டாக்டரா தான் நம்ம கூட நுழையிறோம். நுழைஞ்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான தண்ணியை நம்ம கொடுக்குறோம். அதை நம்ம சரியா செய்யறோமாங்கிறது யோசனை பண்ணி முடிவெடுத்து நல்லது செய்யுங்க. வாய்ப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. எதுவும் சந்தேகம் எதுனா சார் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, பம்போட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? 36 10 ஃப்ளோ தான் போடுறோம் இல்லையா சார்? பம்போட ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெம்பரினுடைய ஒர்க்கிங் ப்ரெஷர் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் பம்பை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். நார்மலாக ஒரு டொமஸ்டிக்குடைய மெம்பரின் வந்து மேக்ஸிமம் வந்து 100 PSIக்கு மேலே போகவே போகாது. ஸோ ஒரு மெம்பரினுடைய ஒர்க்கிங் ப்ரெஷர் வந்து 80 to 100 PSI தான். ஆனால் வந்து டிடிஎஸ் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 24 வோல்ட்டோ இல்லை 36 வோல்ட்டோ இல்லை 48 வோல்ட்டோ, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 டிடிஎஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 24 வோல்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃப்ளோ கம்மியாக இருக்கும், ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியா இருக்கும். இப்போ வந்து 1500 டிடிஎஸ் ஒர்க் பண்ணுற போய் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படி சொன்னீங்கன்னா கோ ஃபார் 36 வோல்ட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் டெவலப் ஆகும். சேம் டைம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டீக்ரீஸ் ஆகும். இப்போ 2500 டிடிஎஸ் 3000 டிடிஎஸ் இருக்குது அப்படின்னு வச்சு சொன்னீங்கன்னா கோ ஃபார் 48 வோல்ட். அப்போ உங்களுக்கு வந்து ஆர்பி இன்க்ரீஸ் ஆகி ஃப்ளோ இன்க்ரீஸ் கொடுக்கும். ஃப்ளோ இன்க்ரீஸ் கொடுக்கும்போது அஸ் வெல் சேம் டைம் வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ்க்குள்ள என்ன ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தேவையோ அது வந்து இந்த பம்பு வந்து மீட் பண்ணும். அப்போ அந்த நீங்க அப்போ சோர்ஸுங்கிறது வந்து நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிறது இல்லை, சோர்ஸ் என்னவோ அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்க 24 வோல்ட்டா இருக்கலாம், 36 இருக்கலாம், 48 இருக்கலாம், அதுக்கு மேல உங்களுக்கு இல்லைங்க. இல்லை 12 வோல்ட் கூட நீங்க போகலாம். இப்போ வந்து டிடிஎஸ் வந்து ஒரு 100 தான் இருக்குங்கிறது நீங்க 12 வோல்ட் கூட போகலாம், அதனால தப்பு இல்லை. 12 வோல்ட் போனீங்கன்னா அந்த பம்பு வந்து 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் கூட ஓடலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆர்பிஎம் இஸ் லெஸ், பட் 12 வோல்ட்டுக்கு அது சப்போர்ட் பண்ணும். 70 PSI தான் வருது. பார்த்தோம்னா 36 வோல்ட் 1.2 ஆம்ஸ் அடாப்ட் 10 ஃப்ளோ பம்பு போடணும், எஸ்பி வேற கொடுத்துருக்கோம். வந்து PSI லோடிங்கோட மெம்பரேன் லோடிங்கோட பார்த்தீங்கன்னா 70 தான் வருது. இல்லை ப்ரெஷர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர் வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஷட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது, அது க்ளோசிங் ப்ரெஷர். க்ளோசிங் ப்ரெஷர் வந்து எதுவுமே கொடுக்காம பம்பு எதுவும் கொடுக்காம பம்பில் இருந்து டைரெக்டாக மெம்பரின் எதுவுமே போகக்கூடாது. டைரெக்டாக இன்புட்டை கொடுத்து அவுட்புட் எடுத்து ஒரு ப்ரெஷர் கேஜை கொடுத்து நேராக பார்க்குறது ஷட் ஆஃப் ப்ரெஷர், அதாவது க்ளோசிங் ப்ரெஷர். இந்த க்ளோசிங் ப்ரெஷர் வந்து நார்மலாக வந்து 150 PSI இருக்கலாம் அப் டு. அப்போ 150 PSI இருக்கும்போது அதே இதை லைனை வந்து நீங்கள் மெம்பரின் வழியாக கொடுத்து ஒரு 600 இல்லை 450 நீங்கள் எஃப்ஆர் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரெஷர் வந்து கரெக்டாக வந்து 90 இல்லைன்னா 100 PSI காட்டும். அப்படி காட்டும் போது வந்து அது வந்து ஓகே பர்ஃபெக்ட் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் வரலாம். அதுக்கு கீழே இருந்தாலோ அதுக்கு மேலே இருந்தாலோ அது மேலே இருந்தால் அது ஓவர் ப்ரெஷர், கீழே இருந்ததுன்னா இன்சஃபிஷியன்ட். அப்போ நீங்கள் அந்த பம்பு வந்து ஹெட்டை மாற்ற வேண்டியிருக்கும், இல்லைன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். 36 வோல்ட் சரியில்லைங்கிறது நீங்கள் 48 உடனே போடக்கூடாது. ஏன்னா அந்த சில சமயம் அந்த பம்புலேயே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். 90 PSI கரெக்ட், 90 100 PSIக்குள்ள தான் மெயின்டைன் ஆகும். நீங்கள் தலையில் இருந்தாலும் அது மாறாது, மாற முடியாது. கேள்வி வேறு யாருக்கா டவுட் இருக்கா? யூசேஜ் மெமரியோட யூசேஜ் என்னது? ஓகே, அதாவது ஒரு மெம்பரின் வந்து சொட்டு சொட்டா வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சோக்கா இருக்கலாம், இல்லைன்னா பம்பு வந்து இன்சஃபிஷியன்ட் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். இந்த 2 ரீசன்ல தான் வந்து அது ஃப்ளோ இல்லாமல் இருக்கும்.
அதனால ரெண்டே நீங்கள் செக் பம்புக்கு வந்து செக் பண்ணணும். மெம்பரை செக் பண்ணதுக்கு முன்னால் பம்பை செக் பண்ணணும். பம்பை வந்து ப்ரெஷர் ஓகே எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேசாமல் மெம்பரை தூக்கி வச்சுட்டு வேறு மெம்பரை தான் போடணும். கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி வந்தால் கூட கஸ்டமர் ஓடட்டுங்க. இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து சொட்டு சொட்டாக வந்து தான் மாற்றணும் அவசியம் இல்லை. என்னைக்கு வந்து உங்களுடைய டிசைடிங் ஃப்ளோ, அதாவது 10 லிட்டரோ 12 லிட்டரோ உங்களுக்கு வரல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குமானால் கஸ்டமர்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொட்டு சொட்டாக வரணும் இல்லை, அது உடனே நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அவரோட கொஸ்டின் அப்படி ஃப்ளோ டிராப் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகும்னு கேட்குறாரு. எலக்ட்ரிக்கல் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது, இல்லை ஒன்றுமே டேமேஜ் ஆகாது. என்னது? அதில் ஒன்றுமே டேமேஜ் ஆகாது. நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பம்பை செக் பண்ணணும், ப்ரெஷர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நார்மலாக ஒரு பம்பு வந்து பார்த்து சொன்னீங்கன்னா 100 PSIயில் 60 லிட்டர் ஃப்ளோ வந்து வெளியே வரணும். அதுதான் ஒரு பம்பு சரியான பம்பு. திங்க் பண்ணுறதே இல்லை. ஒரு ஒரு கார்பனுடைய குவாலிட்டிங்கிறது வந்து 1 கிராம் கார்பன்ல வந்து ஒரு நல்ல கார்பன் இருந்துச்சுன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் ஏரியா வந்து அந்த கார்பன்ல வந்து அடங்கும். ஒரு டென்னிஸ் கோர்ட் ஏரியா 1 கிராம் கார்பன்ல ஒரு டென்னிஸ் கோர்ட் ஏரியா வந்து அதில் அடங்கும். அப்படின்னா அந்த கார்பனுடைய பொராசிட்டி மீன்ஸ் ஏரியா. ஒரு கார்பன் வந்து பொராசிட்டிங்கிறது வந்து நீங்க நினைக்கிற கார்பன்ல அந்த பொராசிட்டி வர்றதில்லை. அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஹை டெம்பரேச்சர் கொண்டு போய் பர்னிங், அந்த ஒரு கார்பனை வந்து பர்ன் பண்ணச்சுன்னா கடைசியில் அது சாம்பல் ஆகும். அதான் அவனுடைய நிலை. அந்த சாம்பல் ஆகிறதுக்கு முன்னால் வர அந்த டெம்பரேச்சர்ல அதை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அது போகும்போது அதனுடைய பொராசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பொராசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் இந்த அப்சர்வேஷன் வில் பி மோர். கார்பன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? பர்டிகுலர்லி வந்து குளோரின் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம். ஏன்னா முனிசிபல் வாட்டர்ல வந்து குளோரின் வந்து எப்பவுமே கண்டிப்பா இருக்கும். அது வந்து எல்லா முனிசிபல் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கார்பன் வாட்டர்ல போர்ட்டபிள் வாட்டர்ல வந்து கண்டிப்பா குளோரின் இருக்கும். யூ கோ எனிவேர் இன் தி வேர்ல்டு. அதனால ஆனா குளோரின் வந்து உங்களுக்கு வந்து மெமரிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஷுட் பி 0.001 லெவல்ல குளோரின் இருக்கணும். 0.1 கூட அப்சர்வ் பண்ண முடியாது குளோரின். அப்ப அதுக்கு வந்து கார்பன் ஃபில்டர்ங்கிறது மஸ்ட்னு ஆயிடுது, அவசியம். அப்ப அந்த லெவல்ல வந்து கார்பனை வந்து நில் லெவல்ல பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த கார்பன் வந்து அந்த குவாலிட்டியில இருந்தா அந்த குளோரினை வந்து நில் பண்ணணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கார்பன் வந்து அப்படி வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற எந்த ப்ராசஸும் கார்பன் வந்து ஆக்சுவலி போஸ்ட் கார்பன் ப்ரீ கார்பன்ல எதுக்காக யூஸ் பண்ணோம்னா குளோரின் லெவலுக்காக யூஸ் பண்றோம். போஸ்ட் கார்பன்ல வந்து அன்வாண்டட் வேலண்டைன் கெமிக்கல்ஸ் லைக் பெஸ்டிசைட்ஸ், ஸ்மெல், ஓடர் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு போஸ்ட் கார்பனை யூஸ் பண்றோம். ஆனா நம்ம யூஸ் பண்ற கார்பன் வந்து இந்த 2 பர்பஸ்க்கும் அது சரியா இருக்குதா அப்படிங்கிறது நீங்க திங்க் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். கார்பன் இஸ் அவைலபிள். உங்களுக்கு வந்து 200 அயோடின் வேல்யூ கார்பனும் கிடைக்குது, 1200 அவைலபிள் இது மார்க்கெட்ல கிடைக்குது. இது என்ன வேலை, அது என்ன வேலை, அதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எதை செய்யறோம் அப்படிங்கிறது வந்து நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ஆனா அந்த பர்பஸ் சால்வ் ஆகுறதுன்னு இல்லை. எதையோ போட்டு அந்த டைம் போயிடலாம். ஆனா நம்ம பர்பஸ் சால்வ் ஆகுதா, அந்த தூய்மையான மாற்றம் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து சேஃப் வாட்டர். சேஃப் வாட்டர் தான் நம்ம சொல்லணும். சேஃப் ட்ரீட்டட் வாட்டர். அதாவது கண்டமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து மினரல், கெமிக்கலி, ஃபைன் எலிமெண்ட், பயாலஜிக்கலி இந்த 4 வந்து கண்டமினேஷனா நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 கண்டமினேஷனை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இந்த 4 எலிமெண்ட்ஸையும் 4 தன்மைகளையும் வந்து ஒரு ஒரு மெம்பரைன் மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். வேற எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்க வந்து மினரல்ஸுக்கு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட், கெமிக்கலுக்கு ஒரு தனியா ட்ரீட்மெண்ட், பயாலஜிக்கு ஒரு தனியா ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்ண முடியாது. அது இம்பாசிபிள், நடக்காது. ஒரு வீட்டுக்கு அது நடக்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேணா அதை பண்ணலாம். அப்போ மெம்பரைன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? மெம்பரைன் யூஸ் பண்றதே வந்து இந்த 4
ஒரே லெவல்ல ஒரே இடத்துல மினிமம் காஸ்ட்ல வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான தண்ணியை வந்து மெம்பரைன் நமக்கு கொடுக்குது. டிடிஎஸ் குறைஞ்சது அப்படி இல்லை. டிடிஎஸ் வந்து நீங்க 2000 டிடிஎஸ் கூட குடிக்கலாம். அதனால நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதனால ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா கண்டெமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கு வேற வழி இல்லை. அதனால மெம்பரைன் யூஸ் பண்றோம். ஸோ மெம்பரைன் இஸ் ஆக்சுவலி வாட் இஸ், அதாவது சாதாரணமா வந்து மெம்பரைன் வந்து என்ன லெவல் அது ஃபில்ட்ரேஷன் ஆகுது யாருக்கா தெரியுமா? மெம்பரைன் வந்து நீங்க ஃபில்ட்ரேஷன் லெவல்ங்கிறீங்களே, ஃபில்ட்ரேஷன் சொல்றீங்களே, மெம்பரைன் வந்து வாட் இஸ் த லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்? அது எப்படி நீங்க சேஃப்னு எடுத்துக்கிடுவீங்க? எப்படி எந்த விதத்தில் நீங்க சேஃப்னு சொல்றீங்க? மெம்பரைன் வச்சு சொல்றீங்களா, இல்ல காஸ்ட் ஆஃப் மெம்பரைன் வச்சு சொல்றீங்களா, இல்ல பாடியை வச்சு சொல்றீங்களா? எதுனால நீங்க கொடுக்குற வாட்டர் சேஃப்னு உங்க கஸ்டமர்கிட்ட நீங்க சொல்றீங்க? எதுனால சொல்றீங்க? உங்க வாட்டர் நீங்க பண்றது சேஃப், நான் ஒரு நல்ல காரியம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை வச்சு நீங்க சொல்றீங்க? உங்க கஸ்டமர்கிட்ட எப்படி நீங்க கொண்டு போவீங்க? அதாவது வந்து எந்த ஒரு தனிமத்தின் கடைசி நிலை எது? எந்த ஒரு தனிமத்தையும் கடைசி நிலை எது? இல்ல, அட்டாமிக், அணு. ஒரு தனிமத்தின் கடைசி நிலை வந்து அணு. தட்ஸ் ஆட்டம். ஓகேவா? அந்த ஆட்டம் வந்து வாட்டர்ல வந்து ஆட்டம்ஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு? மாலிகூல். ஓகே, அது ஓகே ரைட். பட் வாட்டர் தண்ணியில வந்து அந்த அயன்ஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு? கரெக்ட், டிசால்வ் கண்டிஷன்ல இருக்கு. அது வந்து உங்களால விசிபிள வந்து உங்களால பார்க்க முடியாது. சோடியம் இருக்குன்னு சொல்றீங்க, கால்சியம் இருக்குன்னு சொல்றீங்க, ஸோ உங்களுக்கு மற்ற அயன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்களால விசுவலா ஒரு காலம் பார்க்க முடியாது. இஸ் இட் பிகாஸ் இட் இஸ் டிசால்வ் கண்டிஷன். அப்ப டிசால்வ் கண்டிஷன் அந்த அணு வந்து இஸ் அ மாலிகூல் லெவல்ல இருக்கு. மாலிகூல் லெவலுக்குன்றது வந்து ஒரு தனிமத்தினுடைய கடைசி நிலை. மற்ற எல்லா இதுவும் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து அதுக்கு கீழே தான் இருக்குது. எந்த பார்ட்டிகல்ஸ் நீங்க கொண்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் நீங்க போனாலும் அந்த அணு நிலையிலிருந்து கீழே தான் இருக்கிற அணு தான் வந்து லாஸ்ட் லெவல். ஆனா ஒரு மெம்பரைன் வந்து ஃபில்ட்ரேஷனை வந்து அணு லெவல், அயோனிக் லெவல் சொல்லுவாங்க. The filtration is ionic level. Our water purifier is ionic level. அதுதான் ஒரு ஃபில்ட்ரேஷனுடைய கடைசி நிலை. மைக்ரோ ஃபில்டர், பார்ட்டிகல் ஃபில்ட்ரேஷன், அந்த ஃபில்ட்ரேஷன், இந்த ஃபில்ட்ரேஷன், யூஏ ஃபில்ட்ரேஷன், எது வேணாலும் நீங்க கொண்டு போங்க. ஆனா கடைசி நிலை வந்து அயோனிக் லெவல். அதுக்கு மேல ஒரு ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. அதனாலதான் வந்து மெம்பரைன் வந்து சேஃப், ஆல்வேஸ் ஆல்வேஸ் சேஃப். நீங்க எதையும் நம்ப முடியாது, ஆனா மெம்பரைன் நீங்க நம்பலாம். மெம்பரைனுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு யூவி, அதாவது வந்து இந்த லெவல் ஃபில்ட்ரேஷன் லெவலே வந்து அயோனிக் லெவல். அந்த அயோனிக் லெவல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு யூவி, யூவிக்கு அது என்ன வேலை? இல்ல, நீங்க வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் செக்டர்ல இருக்கிறீங்க, அதுக்காக சொல்றேன். நீங்க பிசினஸ்க்காக எது வேணா பண்ணலாம், ஆனா ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம என்ன செய்யறோம், அது சரியா தப்பாங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்க யூவி போடுங்க இல்ல போடாதுங்க, தட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் அது யூவி எதுக்காக நம்ம போடணும், அது நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க பண்றீங்க. ஆனா வந்து ஒரு அயோனிக் லெவல்ல ஃபில்ட்ரேஷன் நடக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு வாட்டர் கொண்டு வந்து திரும்ப வந்து அதை வந்து யூவி வழியா கொண்டு வரீங்க. ஏன்னா அப்போ அயோனிக் லெவல் வாட்டர் சேஃப் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தப்பு. ஆனா நீ மார்க்கெட்டில் இது வேணா செய்யுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். அடுத்தது வந்து கென்டு கம்பெனி வந்து ஒரு அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து ஃபீடு வாட்டர் மறுபடியும் ப்ரொடக்ட் வாட்டர் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி திரும்ப வந்து அது போர்ட்டபிளா வாட்டர் கொண்டு வராங்க. அப்போ
அந்த போர்ட்டபிள் வாட்டர் வந்து இந்த ஃபீல்டு வாட்டர் வந்து போர்ட்டபிள் வாட்டர் மிஸ் பண்ணும்போது வந்து திரும்ப ரீகண்டமினேஷன் ஆகுமா ஆகாதா? ஆகும். அப்புறம் எப்படி இருக்காது நீங்க அப்புறம் அந்த வாட்டர் வந்து எப்படி சேஃப் வாட்டர் நீங்க சொல்லுவீங்க? அவன் சரியா செய்யறான தப்பா செய்யறான்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியுமா? அதான் கேள்வி. கண்டமினேஷன் ஆகும். அப்போ கண்டமினேஷன் ஆகும் சொன்னீங்கன்னா நீங்க வந்து திரும்பி அந்த அயன்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரீஸ்டோர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த அயன் வந்து ஓகே ரீஸ்டோர் பண்ணலாம், பட் அது ஆர்கானிசம். பட் பாக்டீரியா மற்ற வைரஸ் எல்லாம் வந்து அதுக்கு என்ன சேஃப்டி என்ன கொடுக்குறீங்க? அந்த மாதிரி பண்றாங்கன்னா யூவி யூஸ் பண்ணுங்க. ஸோ யூவி வந்து வைரஸ் ரிமூவ் பண்ணாது, இது மெம்பரேன் வந்து வைரஸ் ரிமூவ் பண்ணோம். அப்போ நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க வந்து திரும்ப வந்து உங்களால வந்து அதுல எந்த வாட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணி சொன்னீங்கன்னா அந்த வாட்டர் வந்து அன்சேஃப், சேஃப் இல்லை, பாதுகாப்பு இல்லாதது. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்க வந்து பார்க்கும்போது சொன்னீங்கன்னா ரிகவரி, நான் சொன்னேன் ரிகவரி வந்து உங்களுக்கு வந்து 10 to 15% அதுதான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேல போனாச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஃபெயிலியர் ஆகும். அடுத்து வந்து சர்ஃபேஸ் வாட்டர் வந்து நீங்க இந்த கண்டமினேஷன் மினரல்ஸ் ரோக் இதெல்லாம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து கொலைடர் பார்ட்டிகல் கம்மியா இருக்கும், பட் மினரல்ஸ் லைக் கால்சியம் மெக்னீசியம் அதெல்லாம் வந்து ஹையா இருக்கும். அதனால சர்ஃபேஸ் வாட்டர் வந்து சேஃப் பண்ணும். இது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து இது அப்படின்னு சேஃப்னு உங்களால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதுக்கும் ப்ரீ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, இதுக்கும் ப்ரீ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதனால ரெண்டு வாட்டர் ஒன்றும் நீங்க ஒரு காலம் எடுத்துக்க முடியாது. ஃபெயிலியர் வந்து இது பாக்டீரியா மற்றும் சில்ட் அது மாதிரி ஆகலாம். இல்லை சார் போர் வாட்டர்னால உங்களுக்கு வந்து மினரல்ஸ் வந்து அதிகமானதுனால உங்களுக்கு அது வரலாம். அப்போ ஃபெயிலியர்ங்கிறது ரெண்டு வாட்டருக்குமே காமன் தான். அதனால நீங்க ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து யூ நீட் உங்களுக்கு வந்து வாட்டர் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து த மஸ்ட். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஃபெயிலியர் வந்து சொல்லிட்டே இருக்க அப்படிதான், அது போயிடுச்சு இது போயிடுச்சு அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அவ்வளோதான். அது கமர்ஷியலாக இருந்தாலும் சரி டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது அப்படி தான் நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்டிஸ்கர் நீங்கள் பால்ஸ் போடுறதுனால அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தால வந்து ஃபீல்டு வாட்டர் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் ரெசினை குடிச்சிட்டு வருஷம் பூரா ஓட்டணும்னு நினச்ச மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுவும் டோட்டலாக இஸ் ராங். ஏன் சொன்னீங்க நினைச்சேன்னா 1 லிட்டர் ரெசின் வந்து ஒரு 700 1000 ஹார்ட்னஸ் இருக்கும். 1000 ஹார்ட்னஸ்க்கு வந்து 1 லிட்டர் ரெசினை போட்டு இந்த ரீஜனரேஷன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவார்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. 1000 ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு வாட்டர் கொடுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மேக்ஸிமம் இத்தனை லிட்டர் வாட்டர் தான் அது கொடுக்கும். 1 லிட்டர் ரெசின் 1000 ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளவு வாட்டர் தான் சர்வீஸ் வாட்டர் எடுக்கலாம். அப்போ அந்த சர்வீஸ் வாட்டர் வந்து ஒரு 3 hours இல்லைன்னா 1 hours 1.5 hours தான் அந்த 1 லிட்டர் ரெசின் வந்து ஒர்க் பண்ணும். அந்த 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை யார் வந்து ரீஜெனரேஷன் பண்ணுவாங்க? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த 1 லிட்டர் ரெசின் போட்டோன்னே மெம்பரேன் வந்து சோக்காகாம ஓடிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க. அது 1.5 hours தான் சர்வீஸ் லைஃப். அதுக்கப்புறம் ரீஜெனரேஷன் பண்ணாதான் அது லைஃப் வரும். ஏன்னா பிகாஸ் ரெசின் டெண்டன்சி அப்படித்தான், அது யாரும் மாற்ற முடியாது. அப்போ நீங்க ஒரு லிட்டர் ரெசின் பண்ணுறீங்கன்னா 1.5 வருஷம் ஓடணும் அப்படி எந்த கான்செப்ட்ல நீங்க பண்றீங்க? ஸோ அது வந்து டோட்டலா தப்பு. ஒரு ஆன்டிஸ்கலண்ட் பால்ஸ், அந்த பால்ஸ் வந்து ஒரு 5 பால்ஸ் எடுத்து நேராக ஃபில்டர்ல போட்டிருந்தாங்க. ஒரு ஃபில்டர் வந்து 10 inches லாங் இருக்குது. அந்த 10 inches லாங்ல ஒரு 5 பால்ஸ் வந்து அது அடியில் கிடக்கும். ஆனா வாட்டர் வந்து மேல இருந்து போயிட்டே இருக்கும். அப்ப மேல போயிட்டே இருக்கும்போது வந்து இந்த பால்ஸ்க்குள்ள கான்டாக்ட் வந்து வாட்டர்ல எப்படி கிடைக்கும்? அப்ப ஆன்டிஸ்கலண்ட் எப்படி ஒர்க் பண்ணும்? நான் வந்து சொல்றது வந்து காஸ் ஆஃப் ஃபெயிலியர். நீங்க எப்படிலாம் பண்றீங்க அது எதனால ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான். அப்ப 5 பால்ஸ் வந்து கீழே கிடக்கும், அது பாட்டு வாட்டர் போயிட்டு இருக்கு. நான் கேட்டதுன்னா ஆன்டிஸ்கலண்ட் பால்ஸ் போட்டேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க.
அது போடாமல் இருக்கலாமே. அப்போ நம்ம கொடுக்குற ஹோல் வாட்டர், ஃபீல்டு வாட்டர் உள்ள போகக்கூடியது கம்ப்ளீட் அந்த அது வழியாக கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆண்டிஸ்கல் போட்டதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் பலம் கிடைக்கும். அந்த ஆண்டிஸ்கல் வந்து குவாலிட்டி இருக்கா, குவாலிட்டி இல்லையா, அது எத்தனை பிபிஎம் போகுது, அது சிலது கரையாது, சிலது கரையும், சிலது ஒன்றுமே ஆகாது, கல் மாதிரி கிடக்கும், சிலது போட்டோன்னே கரைஞ்சி போயிடும். நீங்கள் போடுற எந்த ஆண்டிஸ்கல் பால்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து கான்ஃபிடென்ட் கிடையாது. அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மெமரின் வந்து ஃபெயிலியர் ஆகாதுங்கிற கன்க்ளூஷன் வந்து உங்களால் ஒரு காரணம் வர முடியாது. ஏன்னா நீங்கள் போடுற விதமும் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுற பொருளும் வந்து நிச்சயமாக அதுவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ். அடுத்தது வந்து ரிகவரியில் ரிஜெக்ட் கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 25 லிட்டர்ஸ் ஸ்டாண்டுக்கு வந்து டொமஸ்டிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு கெம்ஃப்ளோ பம்பு போட்டு கிராம்ஸ் அடாப்டர் போட்டு 600 எஃப்ஆர் போடுறீங்க. 600 எஃப்ஆர் போடும்போது அந்த பிளான்ட் வந்து மோர் தென் 55%க்குள்ள அது ஒர்க் பண்ணுது. இப்போ 55%க்கு மேலே அது ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் மெம்பரின் வந்து 55%ல எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த விதத்தில் ஒர்க் பண்ணணும்? ஸோ அதனால் வந்து எந்த பிளான்ட்டும் ஒரு கமர்ஷியல் 50 லிட்டர்ஸும் சரி 25 லிட்டர்ஸ் சரி நீங்கள் ஹோட்டலில் போட்டது, காலேஜில் போட்டது, ஸ்கூலில் போட்டது இதுவரை ஓடனதே கிடையாது. ட்ரூவா சரி இல்லையா? ஏன் ஓடலை? உங்க செலக்ஷன் சரியில்லை, அவ்வளவுதான். உங்க செலக்ஷன் சரியில்லை. நீங்க கொடுக்குற அந்த ரிகவரி நீங்க பாக்குறது இல்லை. எதுனாலும் வந்து ஒரு எந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே ஒன்றும் செய்யாமலே வந்து உங்க இஷ்டத்துக்கு அது ஓடணும்னு நீங்க எதிர்பார்க்கறது எப்படி எதிர்பார்க்க முடியும்? எந்த விதத்துல?